ஹலோ மக்களே, நான் உங்கள் வீரா. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள டாப் 10 டூரிஸ்ட் பிளேஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் 10வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்ற நம்ம மதுரை தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் நூற்றாண்டின் கோவில் நகரம் என்றும் அழைக்கப்படுதுங்க. இதில் முக்கியமான இடங்களை சொல்லணும்னா, நம்ம மீனாட்சி அம்மன் கோவில், காந்தி நினைவு மியூசியம், கூடல் அழகர் கோவில், 1000 கால் மண்டபம், சமணர் மலை. இது இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சது மதுரைன்னா மல்லி தானே. அப்புறம் நம்ம மதுரைக்கார பசங்கனாலே ரொம்ப பாசக்கார பசங்க. நம்ம வீடியோவில் 9வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் அழகிய யாத்திரை தலம் என்று அழைக்கப்படுகின்ற நம்ம ராமேஸ்வரம் தாங்க இருக்குது. ராமேஸ்வரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலாம் நேஷனல் மெமரி, ராமநாத சுவாமி கோவில், பாம்பன் பிரிட்ஜு, அக்னி தீர்த்தம், ஜடா தீர்த்தம், ராம் சேட்டு, வில்லுண்டி தீர்த்தம் கடற்கரை, தனுஷ்கோடின்னு எக்கச்சக்கமான இடம் இருக்குது. மறக்காமல் இங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அப்புறம் யார் யாரெல்லாம் பாவம் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் போய் இங்கே போய் உங்களுடைய பாவத்தை கழிச்சுக்குங்க. நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குன்னூர் தாங்க இருக்குது. குன்னூர் நிறையா பேர் போயிருப்பீங்க, போகாதவங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சிம்ஸ் பார்க்கு, டால்பின் நோஸு, லேம்ஸ்ப்ராக்கு, ராலியா டேமு, கீஸ்டோனு, டார்க் ஃபோர்ட்டு, இது இல்லாமல் குட்டி குட்டி அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் 7வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் தாங்க இருக்குது. கேட்வே ஆஃப் தமிழ்நாடு கில்லி வாண்டர்ஸ் இருங்பாய், மருதமலை கோவில், ஜிடி நாயுடு மியூசியம், சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ், ஈசா யோகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 4 இடமுமே தரமான இடங்க. அதுலேயும் ஈசா யோகா ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் தாங்க இருக்குது. குணா குகை, த டெவில்ஸ் கிச்சன், பிரியான் பார்க், பியர் சோலா ஃபால்ஸ், கோடை லேக், பிரிஜம் லேக், பில்லர் ராக்ஸ், கோக்கர்ஸ் வால், குறிஞ்சி டெம்பிள், தலையன் ஃபால்ஸ், குக்கல் கேவ்ஸ். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசினகுடி தாங்க இருக்குது. பந்திபுரா புலிகள் காப்பகம், மோயான் ரிவர், தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்பு, முதுமலை நேஷ்னல் பார்க். வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா சீசனுக்கு கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல நம்ம ஏற்காடு தாங்க இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூவும் இங்கே தான் பூக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்ரரி வியூ பாயிண்ட்டு, எமரல்டு லேக்கு, கிளியூர் ஃபால்ஸு, அண்ணா பார்க்கு, ரோஸ் கார்டனு, சில்க் ஃபார்மு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏற்காடு அவ்வளோ அழகானதுங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை தாங்க இருக்குது. கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா. என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சு, கிண்டி நேஷ்னல் பார்க்கு, கபாலீஸ்வரர் கோவில், வடபழனி முருகன் கோவில், வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் நம்ம மகாபலிபுரமும் அடங்கும். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி தாங்க இருக்குது. ஜலகண்டேஸ்வரர் கோவில், நேச்சர் பார்க்கு, ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸு, சுவாமிமலை ஹில்ஸு, புங்கனூர் லேக்கு, இங்கேயும் நல்லா அமேசிங்கான பிளேசஸ்லாம் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டி தாங்க இருக்குது. ஊட்டினால எல்லாருக்கும் தெரியும், குளிர், டீ அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஹனிமூனுக்கு எல்லாரும் ஊட்டி தான் போவீங்க. நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. பொட்டானிக்கல் கார்டன், பயகரா வாட்டர் ஃபால்ஸு, தொட்டபெட்டா பீக்கு, ஊட்டி லேக்கு, டீ மியூசியமு, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் ஹில்ஸ் அரண்மனை. இங்கே சாக்லேட்டும் நல்லா தாங்க இருக்கும். தேவையில்லாமல் செலவாகிற காசுகளை சேர்த்து வச்சு உங்கள் குடும்பத்தோட போய் சந்தோஷமாக இருங்க. அப்புறம் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லாத நிறையா இடம் இருக்கும். உங்கள் ஏரியாவில் என்ன ஃபேமஸ்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.